பிரியமானவர்களுக்கு சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மை தேடி வருகையிலே அநேக முறைமைகளிலே வரும்படியாக பல இடங்களிலே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். பலிகளோடு, காணிக்கைகளோடு, பரிசுத்தத்தோடு, இப்படியாக அவருக்கு பிரியமான வழிகள், அநேக வழிகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த இடத்தில் அவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று இங்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இதற்கான பதிலை நான் தேடின பொழுது, எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி ஆராதனை செய்கிற, ஆவிக்கேற்ற ஊழியம் செய்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் மூலமாக ஒரு பதிலை தந்தார். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை ஏற்படுத்தினாராம். எதற்காக? துதிப்பதற்காக. அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் துதிக்கு பாத்திரர். அவரது நாமம் உன்னதமானது, மகத்துவமானது. இப்படியாக அநேக காரணங்கள் அவரை துதிப்பதற்கு நாம் சொல்லலாம். இவைகளுக்கு மத்தியிலே 2 கொரிந்தியரில் வாசித்த ஒரு காரணம் ஒன்று, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விடுதலை என்பது இந்த இடத்தில் ஏதோ சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அதன் நிமித்தம் வருகிறதான விடுதலை என்பதல்ல. ஒரு தேவ பிள்ளையானவர் எந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை, அது கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாகவே ஆகும் என்றும், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த விடுதலையை, அது சில வேளை தரித்திரம் என்கிற கட்டுகளாக இருக்கலாம், குடும்பத்திலே சமாதான குறைவு என்கிற கட்டுகளாக இருக்கலாம், சரீரத்தில் வியாதி, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயம், இப்படிப்பட்ட எவ்விதமான கட்டுக்களாக இருந்தாலும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, எப்படி தேவன் தம்மை துதிக்க வைத்து தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கிறார் என்றால், 2 வழிகளிலே அல்லது 2 காரணங்கள் மூலமாக இந்த சம்பவம் நிகழ்கிறது. அதாவது, நாம் ஏன் துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு 2 காரணங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். முதலாவது காரணம், அவர் தமது ஜனங்களை விடுவிப்பதற்காக அவரை துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் தமது ஜனங்களை தம்மை ஆராதிப்பதன் மூலம், தம்மை துதிப்பதன் மூலம் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இந்த விடுதலையும் மகிழ்ச்சியும் எந்த வழியிலே அவரை துதிப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நாமத்தை நாம் கனம் செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பது நமக்கு தெரியும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன் என்பது எப்படிப்பட்ட கட்டுக்களுக்கு, அடிமைத்தனத்திற்கு ஆளாயிருந்தாலும் அதிலிருந்து உங்களை நான் விடுவித்து ஆசீர்வதிப்பேன் என்பதன் பொருள். தேவன் தமது ஜனங்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு 2 காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே அவர் நமக்கு போதித்திருக்கிறார். முதலாவது காரியம், நாம் விடுதலையை அனுபவிக்க வேண்டும். அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு ஒரு வழி,
தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துதல். சாலமோன் ஆலயத்தை கட்டி எண்ணிக்கை கடங்காத பலிகளை செலுத்தின பொழுது ஆவியான கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அதன் பின்பு தேவன் சாலமோனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற எந்த விண்ணப்பத்திற்கும் என் கண்கள் கவனிக்கிறவைகளாகவும் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரை துதித்து ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் மகிமையாக கடந்து வருகிறார். அவரது மகிமை கடந்து வருகிற இடத்திலே எப்படிப்பட்ட கட்டுக்களாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையும், அதன் மூலமாக அவர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் என்கிறதான ஒரு நியதியை தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். பவுலும் சீலாவும் என்கிறதான தேவ பிள்ளைகள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். நள்ளிரவு வேளையிலே ஜெபம் பண்ணி அவர்கள் தேவனை துதித்து பாடின பொழுது 2 விதமான விடுதலைகள் அந்த இடத்தில் சம்பவித்தன. முதலாவது விடுதலை, அவர்கள் தேவனை பாடி துதித்த பொழுது ஆவியான கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் இறங்கி வருகிறது. தேவ வல்லமை செயல்படுகிறது. சடிதியிலே அந்த இடம் அசைகிறது. சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறந்து கொண்டன. அங்கே யாரெல்லாம் விலங்கிடப்பட்டு கட்டப்பட்டிருந்தார்களோ அவர்களுடைய கட்டுக்கள் யாவும் கழன்று விழுந்து அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இது வெளியரங்கமான ஒரு விடுதலை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விடுதலையும் அந்த இடத்தில் சம்பவித்தது. அது உள்ளான மனிதனுக்குள்ளாக. அந்த சிறைச்சாலையின் காவல்காரன் இவைகளெல்லாம் பார்த்து மெய்யாகவே இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பவுல் சீலாவிடத்தில் வந்து கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பவுல் சொல்லுகிற பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் விடுவிக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அதன் பிரகாரமாகவே சிறைச்சாலை காவல்காரனுக்கும் அவன் முழு குடும்பத்திற்கும் இந்த உலகத்தின் அதிபதியினிடத்திலிருந்து அன்றைக்கிரவுதாமே விடுதலை கிடைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஜனங்கள் விடுதலையை அடைந்து அந்த விடுதலையின் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவதாக நாம் சொன்ன காரணம், தேவன் கனம் அடைய வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் துதியிலே மகிழ்கிறவர். தேவன் நாம் கனம் செய்வது ஏதோ தேவனுக்கென்று ஒரு சாரமாக, அதாவது தேவன் தம்மை துதிப்பதை விரும்புகிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் தம்மை மகிமைப்படுத்துகிற இடத்திலே, தம் பக்கமாக சார்ந்து கொள்கிற இடத்திலே ஒருதலை பட்சமாக அவர் செயல்படுகிறவர் மாத்திரமல்ல, இந்த துதியின் மூலமாக 2 பட்சத்திலும் நன்மை உண்டாகிறது. முதலாவதாக, தேவனை துதிக்கிற போது தேவன் மகிழ்கிறார். அதே வேளையிலே தேவனை துதித்து கனப்படுத்துகிற இடத்திலே ஒரு விடுதலை உண்டாகிறது. அதாவது அவர்கள் அடிமைத்தனத்திற்கு விலக்கப்படுகிறார்கள். இது ஒரு நியதி, இதுதான் உண்மை. வச்சுங்களேன். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தி இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ அவர் துதியை சொல்லி வருகிற பொழுது கர்த்தரே ஆவியானவர் கடந்து வருகிறார். அந்த ஆவியானவர் எங்கு கடந்து வருகிறாரோ அங்கு அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. அவர்கள் இந்த பொல்லாத உலகத்தினுடைய அதிபதிக்கு அடிமைப்பட்டு போகிற வாழ்க்கை நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இது ஒரு முக்கியமான காரணமாகவே தான் தேவன் தம் ஜனங்களை துதிக்கும்படியாக அழைக்கிறார். நாம் நினைக்கக்கூடாது நம்ம துதிக்கிறதுனால் தேவன் மகிழ்கிறார், அப்போ தேவன் ஏதோ தன்னுடைய விருப்பத்திற்காக மாத்திரமே இதை செய்ய சொல்லுகிறார் என்பதல்ல. நமது வாழ்க்கையிலே நாம் அடிமைப்பட்டு போகாதிருப்பதற்காகவும் இதை செய்ய சொல்லுகிறார். இது துதியினுடைய ஒரு முக்கியமான சாரம். நான் எப்படி சொல்வேன்னு சொன்னீங்கன்னா, முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள், இவர்களுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை, ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை அறியத்தக்க மரத்தின் விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்.
அப்படின்னு சொல்லி, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்கிற ஒரு கட்டளை கொடுத்தார். இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை. நடந்தது என்ன? ஏவாள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை தள்ளி, தேவனுடைய கட்டளையை புறம்பே தள்ளி, அதாவது தேவனையே தள்ளி. இதனுடைய பொருள் என்னவென்றால், தேவனை கனவீனப்படுத்தி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவருக்கு கொடுக்காமல் பதிலுக்கு என்ன செய்கிறாங்க? பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் அந்த இடத்துல சொல்லுகிறான், ஏவாளே, நீ இந்த பழத்தை சாப்பிடலாம், சாப்பிடுகிற நாளில் நீ சாக மாட்டாய், அது மாத்திரமல்ல, உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவ தூதர்களைப் போல மாறுவாய் என்று சொல்லுகிற பொழுது, இங்கே ஏவாள் எதை ஏற்றுக்கொள்கிறாள்? தேவனை தள்ளி, தேவனை கனவீனப்படுத்தி, தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளி, பிசாசை கனப்படுத்தி, பிசாசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பிசாசுக்குரிய கனத்தை செலுத்தும்படியாக பிசாசின் வார்த்தைக்கு அவள் செயல்பட்டபடினாலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவள் அடிமைத்தனத்திற்கு ஆளாகிறாள். இந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமைத்தனத்திற்கு, அதன் நிமித்தம் மனுக்குலம் முழுவதும் அடிமைத்தனத்துக்கு ஆளாகிறது. அப்போ அடிமைத்தனத்திற்கு ஆளாவதற்கு ஒரு முக்கியமான காரணம், நாம் தேவனை கனப்படுத்தாமல் கனவீனப்படுத்துகிற இடத்திலே நாம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமைகளாகிறோம். இந்த அடிமைத்தனம் நமக்கு கூடாது, இதனாலே தனது பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்கிற விருப்பத்தினால்தான் தேவன் இந்த சனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்களாக என்று நம்மை துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறாராகவே நாம் துதிப்பதினால தேவனுக்கு ஏதோ பெருமை, தேவன் சுயமாக, தேவன் தமது துதியை விரும்புகிறவர்களாக இருக்கிறார் என்கிற ஒரு நோக்கத்தை மாத்திரம் நாம் முன்வைக்க வேண்டாம். நாம் அடிமைப்பட்டு போகாதிருப்பதற்காகவும் தேவன் நம்மை அவரை கனப்படுத்தும்படியாக அழைக்கிறார். சுப்ரீமார்களே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் உபாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-7 இப்படியாக வேதம் சொல்லுகிறது, உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. முதல் மனிதனுடைய அடிமைத்தனம் தொடர்ந்து அவரது ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைத்தனம். அவர் சொல்கிறார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையாக உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாய் இருந்து. ஸோ இந்த இடத்துல அவர் ஏதோ சுயநலவாதியாக தம்மை ஆராதிப்பதிலே மிகவும் பெருமை கொள்ளுகிறவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் ஆராதிப்பதை நிறுத்துவோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திற்கு அடிமைப்பட்டு போய்விடுவோம். அதையும் நாம் சிந்தையில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் தேவன் பண்டிகைகள், ஆராதனைகள் மூலமாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த திட்டம் என்னவென்றால், ஜனங்கள் விடுதலின் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். அந்த விடுதலின் மகிழ்ச்சியை ஏதோ ஒரு நாள் அனுபவிப்பதல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு எப்படி உண்டாக வேண்டும் என்றால், தேவனை மகிமைப்படுத்துவதன் மூலமாக அது நிகழ வேண்டும். இப்படியாக தேவன் ஆராதனை கொடுக்கிற பொழுதும் பண்டிகை நாட்களிலும் அவரை துதிக்கிறதான, அவரை ஆராதிக்கிறதான, அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். எகிப்தில் அவரது சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக அடிமைப்பட்டிருந்தார்களாம். அவர்கள் கைகளில் கூடை, அவர்கள் தோள்கள் மேல் எப்பொழுதும் ஒரு சுமை, அதனால இருதயத்தில் பாரம். மனிதனுக்கு பேச்சு உரிமை இல்லை, சிரிப்பதற்கு உரிமை இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிமை இல்லை. எகிப்தினுடைய பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களுக்கு விடுதலை தந்து மகிழ்ச்சியை நிரந்தரமாக அனுபவிப்பதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் கர்த்தருக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக வர வேண்டும். ஆகவே தான் தேவனை துதிப்பதினாலே அந்த திட்டத்தை அமல்படுத்தும்படியாக, செயல்படுத்தும்படியாக, தேவனை ஆராதிப்பதினாலே நம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னார்.
நாம் துதிக்கிற பொழுது என்ன சம்பவிக்கிறது நமக்கு தெரியும். ஆவியான தேவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார், நமக்குள்ளாக கடந்து வருகிறார் என்று. இப்போது இந்த தேவ திட்டத்தின் மூலமாக தேவன் அளிக்க விரும்புகிறதான விடுதலை என்பது முதலாவது எங்கே என்று சொன்னால், தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்திற்கு விடுதலை அளிக்க வேண்டும். கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதான தம்முடைய ஜனங்களுடைய இருதயம் விடுதலை அடைய வேண்டும். அந்த இருதயம் சில வேளை காயப்பட்டிருந்தால் குணமடைய வேண்டும், அல்லது பலவீனப்பட்டிருந்தால் பலம் அடைய வேண்டும். அந்த இருதயம் சோகத்தினாலேயோ அல்லது சமாதானமின்மையினாலேயோ கண்ணீரோடு கூட இருந்தால் இருதயம் கழிவுற வேண்டும். இப்படியாக முதலாவது இருதயத்திற்குள்ளாக தேவன் அளிக்க விரும்புகிறதான விடுதலையானது வர வேண்டும். அதன் நிமித்தம் அந்த இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேக குடும்பங்கள், அநேக தேவ பிள்ளைகளுடைய பேச்சில் விடுதலை இருக்கும். பேச்சில் எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் என்று சொல்லி கேட்டால், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருப்பது போல, சந்தோஷமாக வாழ்வது போல, விடுதலையோடு கூட மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவித்து போல சொல்லுவாங்க வார்த்தையில் தான். ஆனால் உள்ளுக்குள்ளாக இருதயமானது கட்டப்பட்டிருக்கும். அதன் நிமித்தம் இருதயம் வேதனையோடு கூட இருக்கும். ஒரு சிலருடைய உடை அலங்காரங்களை உடைகளை பார்க்கிற போது சந்தோஷமாக தெரியும், அவர்கள் நன்றாக வாழ்வது போல தெரியும். ஆனாலும் இருதயம் கட்டப்பட்ட வேதனையில் இருக்கும். ஆகவே தான் முதலாவது தேவன் எந்த இடத்திற்கு எங்கிருந்து விடுதலை தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இருதயமானது, தேவ பிள்ளையுடைய இருதயமானது விடுதலையை அனுபவிக்க வேண்டும். ஸோ ஆவியானுடைய பிரசன்னமானது முதலாவது எங்கு வருகிறது? அவர் வாசம் செய்கிறதான நம்முடைய இருதயத்துக்கு கடந்து வருகிறது. ஆகவே தான் ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நாம் அவரை துதிக்கிற போது, மகிமைப்படுத்துகிற போது, அவர் வாசம் செய்கிறதான நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிற இருதயத்துக்குள் அவரது பிரசன்னம் கடந்து வருகிறது. அப்பொழுது நாம் ஒரு நிரந்தரமான, ஒரு மேலான மகிழ்ச்சியை, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நமது இருதயம் முதலாவது அவரது பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் சபை கூடி வருகிற போது நமது உள்ளம், நமது இருதயம் என்ன விதமான மனநிலையோடு கூட தேவனை ஆராதிக்க வருகிறது, இந்த முறைமையில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபை கூடி நாம் விடுதலை அடைவதற்கு எந்த முறைமையை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும்? அநேகருடைய சபை கூடுதலுக்கு அநேக காரணங்கள் உண்டு. அதாவது, நாளை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் சொன்னால், ஒரு சில குடும்பங்களில் இன்றைக்கு மாலையோ அல்லது விடியற் காலையில் கிளம்புவதற்கு முன்பாகவோ கர்த்தருக்குரிய காணிக்கையை, கர்த்தருக்குரிய பங்கை ஆயத்தம் செய்து கொள்வார்கள். நல்ல ஒரு காரியம். அடுத்தது, ஆராதனைக்கு செல்வதற்கான சுத்தமான அழகான உடைகளை ஆயத்தம் செய்து கொள்வார்கள். ஒரு சில பொறுப்பில் இருக்கிறதான ஊழியக்காரர்கள், அது வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கலாம், துதி ஆராதனை நடத்துபவர்களாக இருக்கலாம், அல்லது சபையில் கொடுக்கப்பட்ட தங்களுக்கு என்ன பொறுப்போ அந்த ஊழியத்தை செம்மையாய் செய்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு ஒரு ஆயத்தமான முறைமை தான். இதனிலும் மேலான ஒரு முறைமையை தேவன் நமக்கு போதிக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 13-14. நாம் சபை கூடி வருகிற போது எப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும் என்று அங்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம் ஜனங்களுக்கு போதிக்கிறார். எரேமியா 29 வசனம் 13-14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நாம் எதற்காக சபை கூடி வருகிறோம்? நம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய காணிக்கைகளை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, அல்லது ஒரு அலங்காரமான தோற்றத்தோடு கூட சபையில் அமர்ந்து விட்டு போவதற்காக மாத்திரமல்ல, அல்லது பாரம்பரியமாக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயினோம் இல்லைன்னா அது ஒரு பாவம், இது பெற்றோர்கள் நமக்கு பாரம்பரியமாக சொல்லிக் கொடுத்த ஒரு காரியமாகவே ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சபைக்கு போய்விட வேண்டும், இப்படிப்பட்ட முறைமையிலே மனநிலையிலே கர்த்தரை தேடுவது அல்ல. சொல்லுகிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில்
கண்டுபிடிப்பீர்கள். அப்போ நாம் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆராதனை கூடி வருகிற போது அவரை நாம் காண வேண்டும், அவரை நாம் தரிசிக்க வேண்டும், அவரது முகத்தை நாம் பார்க்க வேண்டும், அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பேச்சினாலேயோ நமது உடையினாலேயோ நமது ஊழியங்கள்னாலேயோ அல்ல, நம்முடைய உள்ளான இருதயத்துக்குள்ளாகத்தான் நடைபெறுகிற ஒரு சம்பவம். இந்த இருதயம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளாக அவரது பிரசன்னம் கடந்து வர வேண்டும். தொடர்ந்து 14 வசனம் சொல்ற பாருங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய சிறையிருப்பு, இந்த இடத்துல அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள், அதன் நிமித்தம் உங்களை நான் திரும்பமாக உங்கள் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக பாரம், அநேக கட்டுகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட விதமான அடிமைத்தன வாழ்க்கை. அதிலிருந்து தமது பிள்ளைகள் விடுதலை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் என்னை தேடி வருகிற நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேட வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது திறந்த இருதயத்துடன் அவர் வாசல்களில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்படியாக திறந்த இருதயத்தோடு ஒரு வாசல் பிரவேசிக்கிற போது நம்முடைய இருதயத்தில் அவர் தங்கி வாசம் பண்ணுவார். பிரியமானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூடப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளாக எதையாவது ஒரு திரவியத்தையோ ஒரு பொருளையோ உள்ளே போட்டு நாம் அதை நிரப்ப முடியுமா? முடியாது. ஒரு தண்ணீர் பாட்டில் அது மூடினாலே மூடப்பட்டிருந்தால் அந்த பாட்டிலுக்குள்ளாக நாம் எதையுமே உள்ளே கொண்டு நிரப்ப முடியாது. அதுபோல நம்முடைய இருதயமானது மூடி இருக்கும் என்று சொன்னால் மூடப்பட்ட இருதயத்துக்குள் தேவனுடைய பிரசன்னம் ஒரு நாளும் பிரவேசிக்காது. இப்போ நம்ம அவரை தேடி வருகிற போது திறந்த இருதயத்தோடு, என் இருதயத்தை ஆண்டவர் உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறேன் அப்படி என்று திறந்த இருதயத்தோடு கூட அவரை தேடி வருவோம் என்றால் இந்த இருதயத்துக்குள்ளாக முதலாவது அவரது பிரசன்னம் கடந்து வருகிறது. இதுதான் விடுதலை. இந்த இருதயத்துக்குள்ளாக அவரது பிரசன்னம் கடந்து வருகிற போது என்ன சம்பவிக்கிறது? இந்த இருதயமானது இந்த உலகத்தை விட்டு விலகி, இந்த உலகத்திலே அழிந்து போகிறவைகளை விட்டு விலகி, பூமிக்குரியவைகளை விட்டு விலகி, மேலானவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவரையே ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த இருதயம் அவரது பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறது. இங்கே என்ன ஆகிறது என்றால் மகிழ்ச்சி நடக்கிறது, சம்பவிக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு சபையில் அநேக தேவ பிள்ளைகள் சரி பிழை. பலமுறை நாங்களும் ஆராதனை நடத்துகிற பொழுது திரும்பவும் சொல்லி கொண்டிருப்போம். ஆனாலும் சொல்லுகிற அந்த வேலையில் செய்வார்கள், அல்லது அப்படி சொல்லியும் ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. என்னன்னு சொன்னால், ஆராதிக்க வருகிறவர்கள் கரங்களை தட்டியோ வாய்களை திறந்தோ அல்லது கைகளை உயர்த்தியோ பாடல் பாடுகிற பொழுது, துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது இப்படி எதிலுமே அவர்கள் கலந்து கொள்ளாமல் கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள். இங்கும் அங்குமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நான் தாழ்மையோடு கூட வைக்க விரும்புகிறதான ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோம், ஒரு எஜமான் இருக்கிறார். அவர்கிட்ட வேலைக்கு போகிற பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தான் வேலைக்கு போகிறோம். அந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமான ஒரு சாரம், அவர் இப்படியாக வேலை செய்ய வேண்டும், நான் சொல்லுகிற வேலைகளை இப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பக்கம் எழுதியிருக்கிறார். அதில் நாம் ஆம் என்று ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டு கொண்டு போகிறோம். அப்படி கையெழுத்திட்டு வேலைக்கு போகிற இடத்துல அவர் சொல்லுகிற வேலையை செய்யாமல் நமது விருப்பத்திற்கு நாம் நின்று கொண்டிருப்போமா? நின்று கொண்டிருக்க முடியாது. அது நியதி அல்ல. அதே மாதிரி நாம் இப்போது வாசித்த உபாகம புஸ்தகத்தில் வாசித்தோம் இல்லைங்களா? 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி நமது எஜமானாகிய பிதாவாகிய தேவன் நம்மை அங்கிருந்து அழைத்து வந்தாராம், விடுவித்து வந்தாராம். அப்படி அழைத்து வந்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதாவது நம்மோடு கூட அவர் ஒரு அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இப்போ உலகத்து எஜமானனுக்கு நாம் கையெழுப்பமிட்டு
அவர் சொல்லுகிறபடி செய்கிற நாம நம்முடைய பரம தகப்பனாகிய வானத்திற்கும் பூமிக்கும் எஜமானாய் இருக்கிற நம்மை அடிமைத்தனை வீட்டிலிருந்து விடுதலை பண்ணினவர் அவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக நம்மை கூப்பிட்ட இடத்துல நாம் அதை செய்யாமல் கையை கட்டி கொண்டிருந்தால் அது பிழை இல்லைங்களா? அது தவறு தான். அது தேவன் வேதனைப்படுவார் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கிறது? விடுதலையின் சம்பூரணத்தை, விடுதலின் மகிழ்ச்சியை அவர்கள் இன்னும் நிறைவாக அனுபவிக்காமலே போகிறார்கள். அதாவது விடுதலையை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து இன்னுமாக முழுமையாக விடுதலையை பெறவில்லை என்பதும் அங்கு நிச்சயமாகிறது. சுப்ரியமானவர்களே, ஆகவே தான் தாவீது அநேக இடங்களில் சொல்லுவார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1 சொல்லுவார், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். பரிசுத்த வேதாகமும் கூட நமக்கு சொல்லுகிறதான புத்திமதி, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனை துதிப்பாயாக, தேவனை ஆராதிப்பாயாக, தேவனில் அன்பு கூறுவாயாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இப்படியாக சபை கூடி வருகிற பொழுது திறந்த இருதயத்தோடு கூட நாம் தேவனை தரிசிக்க வருகிறேன், தேவனை பெற்றுக்கொள்ள வருகிறேன், அவரது பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வருகிறேன், அவரது மகிமையை பெற்றுக்கொள்ள வருகிறேன்கிறதான உணர்வோடு எதிர்பார்ப்போடு கூட சபை கூடி வந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற வேலையிலே ஆவியான கர்த்தருடைய பிரசன்னமானது உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. இது என்ன செய்கிறது சொன்னால், உங்கள் இருதயத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது. அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 400 வருடங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு செங்கடலை கடந்து மறுகரைக்கு வந்தபொழுது, யாத்திராகம புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாடி கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட துதித்து ஆராதித்தார்களாம். கர்த்தரே தேவன், கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், எங்கள் தேவனைப் போல வேறு தேவன் யார்? அவரது நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதிலே அவருக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி அவரை கம்பீரத்தோடு பாடி துதித்து மகிழ்ச்சி அனுபவிக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 400 வருடங்களாக அடிமைப்பட்டிருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பாராத ஒன்று வேலை ஒன்று கிடைத்த பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அவர்களுக்கு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஒரு சூழ்நிலையில், ஒரு இடத்துல, எப்பயோ ஒரு முறை மாத்திரமல்ல, ஒவ்வொரு அவரை ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தமிழ் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு அந்த மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜனங்கள் என்னை துதிப்பார்களாக என்று சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தின் அதிபதிக்கு செங்கல் அறுத்து கொண்டு இந்த உலகத்தினுடைய அதிபதிக்கு அடிமைத்தனத்திலிருந்தும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக கர்த்தருக்குள்ளாக புதிய பிறப்படுத்தோம். அப்போ நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நாமத்தை பெற்றுக்கொண்டே என்கிறதான பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த மகிழ்ச்சியை நமது ஜீவிய காலமெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவரது துதியை சொல்லி வரும்படியாக நாம் அழைத்தாராம். கடைசியாக ஒரு உதாரணத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நாம் அவரது துதியை சொல்லி வருவதற்கு தேவன் நாம் அழைத்ததன் முக்கிய நோக்கம், நாம் துதிக்கிற போதெல்லாம் அவரது பிரசன்னமானது நமது இருதயத்தை நிரப்புகிறது. அந்த இருதயத்தை நிரப்புகிறதான அந்த மகிழ்ச்சி, நாம் முதலாக விடுதலை அடைந்தோம் பாருங்க, அந்த விடுதலைக்கு சமமான மகிழ்ச்சியாக ஒவ்வொரு ஆராதனையின் போதும், ஒவ்வொரு அவர் பிரசன்னத்தின் பொழுதும் அடைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி என்றால், ஒரு குழந்தை, புதிதாக பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி வைத்து பெற்றோர்களோ மற்றவர்களோ கொஞ்சுகிற பொழுது அந்த குழந்தை சிரிக்கும். வித்தியாசமாக முகத்தை வைத்துக்கொண்டு வித்தியாசமான சத்தத்தை துணிக்க பண்ணி அந்த குழந்தை சிரிக்கும். அந்த குழந்தை சிரிக்கிற பொழுது அதற்கான காரணத்தை யாராவது ஒருவர் சரியாக சொல்லுவார்கள் என்றால் உண்மையாக முடியாது. குழந்தைக்கு பேச தெரியாது, தான் ஏன் மகிழ்ச்சியோடு கூட சிரிக்கிறேன் என்று குழந்தைக்கு சொல்ல தெரியாது. விஞ்ஞானங்களும் மருத்துவர்களும் அநேக காரணங்கள் சொல்லலாம்.
சொல்லலாமே ஒழிய அது நிச்சயம் என்று சொல்ல முடியாது. ஆகவே ஒரு காரணமும் இல்லாமலே பிறந்திருக்கிற குழந்தை எதையுமே பெற்றுக்கொள்ள, அந்த குழந்தைக்கு இப்போ நம்ம என்ன கொடுத்துட்டோம்? சில வேளை குழந்தையை பார்க்க போகிறவங்க அந்த குழந்தைக்கு அநேக அன்பளிப்புகளை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அந்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வதனால அந்த குழந்தை சிரிக்கிறது சொல்ல முடியுமா? அந்த அன்பளிப்புகளுடைய விலையோ மதிப்போ அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு அழகான உடையோ அல்லது பொன்னாலான வெள்ளியிலான பொருளை அந்த பிள்ளைக்கு போடுகிற போது, குழந்தைக்கு போடுகிற பொழுது அந்த குழந்தைக்கு தெரியுமா அதனுடைய மதிப்பு? அதனால தான் நான் சிரிக்கிறேன், சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் குழந்தை மகிழ்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணத்தையும் நம்மால் தெளிவாக சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிற வேளையில் நமக்குள்ளாக, நமது இருதயத்துக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி ஒன்று கடந்து வரும். அந்த மகிழ்ச்சி காரணம் விடுதலை அடைகிறபடினாலே நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி கடந்து வரும். அந்த மகிழ்ச்சி காரணம் நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் நமக்குள் கடந்து வருகிறபடினால் நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் கடந்து வரும். இப்போ யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்துன்னு, என் பிரதர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரியாது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ கர்த்தர் அதை கொடுத்துட்டாரா உங்களுக்கு? தெரியாதுங்க. அப்படி இருந்துமா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஆமாம். காரணம் என்ன? தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். அவர் எனக்குள் கடந்து வந்தபடினாலே நான் அவரிடத்தில் என்னென்ன எதிர்பார்த்தனோ அதெல்லாம் இப்போ எனக்கு முக்கியம் இல்லை. அவரே எனக்குள் வந்திருக்கிறார். அதனால் எனக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த சந்தோஷம் பெற்றுக்கொண்டதினால் அல்ல, நான் கேட்டதை அவர் எனக்கு தந்தார் என்பதனால் அல்ல. நான் பொருட்களை எதிர்பார்த்ததை விட அவரை எதிர்பார்த்து ஆராதனைக்கு வந்தேன். திறந்த இருதயத்தோடு கூட வந்தேன். இப்போ ஆவியான கர்த்தர் எனக்குள்ளாக பிரவேசமானார். நான் அவரை பெற்றுக்கொண்டேன். ஆகவே நான் மகிழ்ச்சியோடு கூட வாழ்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை துதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அதோட நோக்கம் ஏதோ நாம் அவரை துதிப்பதனாலே அவர் சுயநலவாதியாக நம்மை துதிக்கும்படியாக அழைத்தார் என்று நினைக்க வேண்டாம். நமக்கு விடுதலை உண்டாகும்படியாக, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலும் நாம் விடுவிக்கப்படும்படியாக, அவரது பிரசன்னம் நம் இருதயத்தை நிரப்பும்படியாக, அதன் நிமித்தம் காரணமே இல்லாமல் நமக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சி? என் தேவன் எனக்குள்ளாக பிரசன்னமானார், என் தேவன் எனக்குள் வந்து தங்கி வாசம் பண்ணார், அதனால் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அது கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, சபை கூடி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற காரியம், நாம் எதற்காக சபை கூடி வருகிறோம்? சபையில் வந்து கையை கட்டி கொண்டு மற்றவர்கள் எப்படி பாடுறாங்க, மற்றவர்கள் எப்படி துதிக்கிறாங்க, இவைகளை வேடிக்கை பார்க்கவா? இல்லை. நம் சபை கூடி வருகிறது நாம் ஆராதிக்கிற தேவனை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்வதற்காக. அப்படி அவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தவைகள் கிடைக்காமல் போனாலும், நீங்கள் எதிர்பார்த்தவைகள் கிடைக்காமல் போனாலும் நீங்கள் எதிர்பார்த்தவர் உங்களுக்குள் பிரவேசிப்பார். அவர் மற்றெல்லாவற்றை விட மேலானவர் என்கிறபடினாலே அதனால் ஒரு மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை நிரப்பும். இதான் நிரந்தரமான விடுதலை. ஜீவிய காலமெல்லாம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விடுதலை. இந்த விடுதலை தான் தேவன் தன் பிள்ளைகளுக்கு அளிக்க வேண்டும் என்கிறார். துதியுங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை சோத்தரிங்க. அப்படி செய்வேதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா. நான் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சமீப காலத்தில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு நபர் ஃபாதர் பெர்க்யூமென்ஸ். இந்த நாட்களில் துதியை குறித்து சொல்லும் என்று சொன்னால் ஒரு உண்மை மொத்தமுள்ள ஒரு ஊழியக்காரர், கர்த்தருக்கென்று தன்னை வித்து போட்ட ஒரு ஊழியக்காரர். அவரது வீடியோக்களில் பார்க்குற போது அவர் பேசினாலும் சரி பாடினாலும் சரி அவர் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்கலாம். அவரது முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்கலாம். நான் இப்படியாக சிந்தித்தேன், அந்த மனுஷன் பூமியில் வாழ்ந்தபோது என்னத்தை பெற்றுக்கொண்டார் கர்த்தர்கிட்ட இருந்து? நாளைக்கு அவரது ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு போகும் என்று சொன்னால் அவருக்கென்று ஓன் அழுவதற்கு ஒரு சொந்த மனைவி இல்லை,
அவர் பெற்ற பிள்ளைகள் இல்லை, அதாவது அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, இந்த உலகத்தில் சொத்து பத்து ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் மரித்த பிறகு உலகம் முழுதும் உள்ள தேவ பிள்ளைகள் அவருக்காக கண்ணீர் விடுவார்கள், அது வேறு ஒரு விஷயம். ஆனால் தனக்கென்று பூமியிலே ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதர் எப்போதாவது எந்த வீடியோவிலையாவது ஒரு சோகமான முகத்தோடு கூட பேசினார், பாடினார் என்ன நம்ம பார்த்துருக்க முடியுமா? முடியாது. ஏன் சொல்லுங்களேன்? துதிக்கிற மனுஷனுக்குள் இருக்கிறதான ஆசீர்வாதமும் அபிஷேகமும் தான் அவர் எப்பொழுதும் தேவனை துதிக்கிற மனிதர். ஆகவே தான் துதியின் மூலமாக வருகிறதான மகிழ்ச்சி அவர் முகத்தில் எப்போதுமே தெரிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.